ஃபஸ்ட்டு சம் சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்க போகிறது கிடையாது. ஓகேவா? இப்போ 5 செகண்ட்ஸில் நம்ம என்ன ஆன்சர் பண்ண போகிறோம் அதுதான் நமக்கு தேவை. இப்போ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து 26 ஹோல் பவர் 16 25ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதோட மீதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 26 வந்து இங்கே கொடுத்துருக்க 26 எடுத்துக்கணும். எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 25. ஓகேவா? இப்போ 26ல் 25 போனால் 1. இந்த 1 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் பவர் என்ன இருக்குங்க? 16 இருக்கா? அப்போ ஆன்சர் என்ன? 1. ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டுப்பா இந்த சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது செகண்ட் அண்ட் தேர்டு. நான் வந்து 4th சம் வந்து சால்வ் பண்ணுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? லெட்ஸ் see. இப்போ 17 ஹோல் பவர் 15 இருக்கா? மைனஸ் டிவைடட் பை 18. ஓகேவா? ரிமைனிங் எவ்வளோன்னு கேட்பாங்க. சரியா? இப்போ 17லேருந்து 18 நம்ம வந்து லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? -1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ -1 நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பவர் இங்கே எடுத்து எழுதுவோமா? இப்போ 15. அப்போ இங்கே வந்து ஈவன் நம்பராக இருந்தால் 1ன்னு வரும். இங்கே ஆடு நம்பர் இருக்கா? ஸோ வந்து என்ன பண்ணணும்? -1 வரும். ஓகேவா? இந்த -1 என்ன பண்ணணும்னா அகெயின் இந்த டிவைடட் பை 18ன்னு கொடுத்துருக்காங்களா? அதுலேருந்து -1 லெஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 17. அப்போ மீதி என்ன அப்படின்னா 17 தான் ஆன்சர். ஓகேவா? யூ ஹாவ் டு நோட் இட். ஏன்னா வந்து இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இந்த 3 சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏன் இங்கே வந்து -1 பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு இந்த டிவைட் பண்ணுற வேல்யூவை விட கிடைக்கிற ஈவு வந்து கம்மியாக இருக்கணும். சரியா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த -1 வந்து 18லேருந்து -1 வந்து பண்ணி 17 வருது. இப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு கம்பேர் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் கம்மியாக இருக்கா? புரிஞ்சுதா? இப்போ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம். சரியா? முன்னாடி சிங்கிள் நம்பர் மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து ப்ளஸ் கொடுத்து அடிஷனாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? டிவைடட் பை 68. ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு பார்க்கலாம். சரியா? இப்போ 67 ஹோல் பவர் 67 டிவைடட் பை 68. சரியா? இப்போ என்னன்னா என்ன பண்ணுவோம்? 67லேருந்து எதால் டிவைட் பண்ண போகிறோமோ அதை வந்து மைனஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ என்ன வரும் ஆன்சரு? -1. ஓகேவா? அதை அப்படி வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் என்னது? இந்த 67க்கு பார்க்குறோம். 67 ஹோல் பவர் 1 டிவைடட் பை 68. அப்போ என்ன பண்ணுவோம்? 67லேருந்து டிவைட் பண்ண போகிற நம்பரை வந்து மைனஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ ரிமைனிங் என்ன வரும்? மைனஸ் பண்ணால் -1. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இங்கே மைனஸில் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இதை வந்து இதால் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ இங்கே இதுக்கு வந்து ஆன்சர் -1, இதுக்கு வந்து ஆன்சர் -1. இப்போ -1 சரியா? எவ்வளோ? -2. அப்போ இங்கே இருக்க நம்பரை என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். சரியா? இப்போ என்ன ஆகுது? 66. ஆன்சர் என்ன அப்படின்னா 66. புரிஞ்சுதா? ஸோ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஆன்சர் பண்ணி வச்சுக்கணும். ஆன்சர் பண்ணிவிட்டு இதில் மைனஸில் வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் நம்பரை ஆட் பண்ணிப்போமா? ஸோ வந்து -1 ஈக்குவல் டு அப்போ ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா 66. சரியா? இந்த மாதிரி பெரிய சம்மும் கொடுப்பாங்க. இது குரூப் 1க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியலைன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.